குக்கு வித் கோமாளில நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே இப்ப பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா? அவங்க கணவர் இருக்கார் இல்லையா? ரியாஸ் கான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட சோசியல் மீடியால லைவ் வந்திருக்காரு போல. என்னன்னு தெரியல. ஒரு யூடியூப் சேனல்ல வரிசையா எல்லாருமே லைவ் வந்த மாதிரியும், எல்லாருமே எல்லாத்தையும் சொன்ன மாதிரியும் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அந்த சேனல் ரெஃபரன்ஸ வச்சு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலே இது ஒரு பெரிய வாய்ப்பு. குக்கு வித் கோமாளி அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அது தொட்ட உயரம் அப்படின்றது அதுல நடிச்ச நெறைய பேருக்கு வாய்ப்புகள வாங்கி குடுத்துச்சு. பெரிய பெரிய இடத்துக்கு போக வச்சது. நெறைய அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இத நான் ரசிச்சு, சிரிச்சு எங்களுக்கு புடிச்ச மாரி என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் அந்த டோன், அந்த ஃப்ளேவர் இப்ப கொஞ்சம் மாறி டிஃபரெண்ட்டா வந்திருக்குன்னு நெனைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியே வந்து நமக்கு புடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான். அத பிடிச்ச மாதிரி ஒரு கோணத்துல பண்ணும்போது இன்னமுமே நல்லா இருக்குன்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் உதாரணமா எடுத்துக்கிறேன். அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நெறைய என்டர்டெயின்மென்ட் இருக்கும். நாம இத வாய்ப்ப சரியா பயன்படுத்துனோம்னா, வேற லெவலுக்கு போலாம். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில நமக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பா உருவாகும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா, தன்னைத்தானே வந்து சூப்பர் ஹீரோன்னு நெனச்சிட்டு இருக்க திவாகர் அத தவற விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவரு தன்னைத்தானே நடிப்பரக்கன் எல்லாமே சொல்லிக்கிறாரு. அவர் பெரிய ஆளா கூட இருக்கட்டும். ஆனா, இத ஒரு வாய்ப்பா பார்க்கணும். தன்னைத்தானே செலிபிரிட்டின்னு நெனச்சுட்டு, பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றது, தேவையில்லாத வசை சொற்கள் பேசுறதெல்லாம் காமெடின்னு நெனச்சுட்டு அவர் பண்ணது. அந்த இடத்துல அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவருடைய பேர் ஏற்கனவே வந்து ரொம்ப ஸ்பாய்லரா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமுமே அவருடைய பேர் அப்படின்றது அடிபட்டு போயிருச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒண்ணே ஒண்ணு ஃபாலோ பண்ணியிருக்கணும். தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா, அதுக்காக எஃபோர்ட் போட கத்துருக்கணும். அத விட முக்கியமா காமெடி வரலன்னா அத கத்துக்கணும். மத்தவங்க பண்றத பார்த்து பண்ணணும். தன்னோட வாய்ப்ப தக்க வச்சுக்கணும். அத விட்டுட்டு தன்னோட இயலாமை, அதே மாதிரி ஆற்றாமையில தன்ன விட மத்தவங்கலாம் நல்லா பண்றாங்க. நம்மளால ஸ்கோர் பண்ண முடியலன்ற ஒரே எண்ணத்துக்காக பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணா அது தப்பு இல்லையா? எல்லாரும் ஒரே மாரி ஜோவியலா எடுத்துக்க மாட்டாங்க. இது என்ன பிக் பாஸ் ஷோவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட் எடுக்கிறத எடிட் பண்ணி தூக்கிறதுக்கோ, இல்லன்னா அடுத்த நாள் மாத்திக்கிறேன்னு சொல்றதுக்கோ, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இதுல இருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். கல்யாணம் ஆனவங்க கிட்ட போயிட்டு தேவையில்லாம ஃப்ளர்ட் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவர் நெறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வாட்டியும் இந்த ஒரு வாய்ப்ப, இல்லன்னா நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் சரியா புரிஞ்சுக்காம அப்படியே இருந்தாருன்னா, கடைசி வரைக்கும் அவர் அப்படியே இருக்கணும். பெரிய பெரிய கனவெல்லாம் அந்த மனுஷனுக்கு இருக்கு. ஆனா, அவர் இப்படி சின்னத்தனமா நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ, கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு பெயர் வேணும். அவருக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னா, கண்டிப்பா பொறுமை வேணும். கத்துக்கிற எண்ணம் வேணும். அதே இடத்துல தேங்கி குட்ட தண்ணி மாதிரி இல்லாம அவர் நல்லா வர பார்க்கணும்னு சொல்லும்போது தான், அறந்தாங்கி நிஷா கிட்ட தான் இவர் தப்பா பேசினது புரிய வருது. அதையும் தாண்டி விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இப்படித்தான் பேசுவாங்க. உருவக்கேலி பண்ணுவாங்க. நெறையவே லவ் ஜோக்குன்ற பேர்ல வர பொண்ணுங்க எல்லார் கைய புடிச்சு இழுப்பாங்க. அது வந்து சிலருக்கு காமெடியா தெரிஞ்சுச்சு. ஆனா, இந்த ஆள் பண்ணும்போது அது கடுப்பா இருக்கு. ஆனா, இவரும் சும்மாலாம் இல்லங்க. ஒரு பொண்ணா பொறந்திருந்தா கண்டிப்பா எல்லாரையுமே வந்துட்டு கேஸ்ல மாட்டி விட்டு என்கிட்ட அப்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சண்டையே எடுத்திருப்பாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.